என் தங்கப்பிள்ளையே, நீ கிளம்ப தயாராகிவிட வேண்டும். ஏனென்றால் நாளைய தினம் இந்த ஆணின் மூலமாக உன் நெஞ்சை வெடிப்பது போல ஒரு செய்தி உனக்கு கிடைக்கும். உடனடியாக என் பிள்ளை, இந்த இடத்திற்கு நீ சென்றே தீர வேண்டும் என்பது உன் கட்டாயமாக்கப்படும். அப்படி எந்த ஆண் வருவதனால் உன் நெஞ்சை வெடிப்பது போல ஒரு செய்தி உன்னை தேடி வரப்போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு புரிய வைக்கும் இந்த வராகி என்னுடைய அன்பு எப்பொழுதும் உனக்கான விஷயங்களை சரியாகவே உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு நடத்தி தரும் அத்தனை விஷயங்களும் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் யோசித்து என் பிள்ளை, இனி எப்பொழுதும் நீ எதையும் நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்கான தேவைகளை உணர்ந்து என் பிள்ளை நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை மறக்காது. உன்னுடைய தாயின் அன்பு முழுக்க முழுக்க உனக்காகவே எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த வராகி உனக்கு சொல்லும் அத்தனை நிலைகளிலும் நீ கவனமாக இருந்து கொண்டு வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி முழுமையிலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் சரியாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் துணையிருந்து உனக்கு நடத்துவது எல்லாமும் உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான மிகப்பெரிய விஷயங்களை எல்லாமும் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் வருகின்ற நேரம் உனக்கான தேவைகளை எல்லாமும் அது உனக்கென்று சரியாகவே உணர்த்தி தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதையுமே அவ்வளவு சுலபமாக நீ தொலைத்து விட முடியாது. எந்த விஷயத்தையும் அவ்வளவு எளிதாக என் பிள்ளை விட்டுவிட முடியாது. இப்படி ஒரு செய்தி உனக்கு கிடைக்கப் போகிறது என்றால் அதை ஒருபோதும் என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் தொலைத்து விட வேண்டாம். உனக்காக எந்நாளும் இந்த வராகி துணையிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் அத்தனை விஷயங்களும் எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரம் இந்த வாழ்க்கை என்னவாக மாறும் என்பதனை எல்லாமும் தாண்டி உனக்கு கிடைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். நான் வருகின்ற காலங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை சரியாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நொடிகளிலேயே என் பிள்ளையினுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த வராகியானவள் உனக்காக எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி வருவதற்கு இதுதான் காரணம். சட்டென்று ஒரு நொடியில் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்துவிடும். அப்படி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதை என்னவென்று உனக்கு நான் எடுத்துச் சொல்ல எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? அதை என்னவென்று உனக்கு நடத்தி தர நானும் உன்னோடு நின்று உனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாமும் என் குழந்தை நீ எப்பொழுதும் தெளிவாக உணர்ந்திட வேண்டும். எப்பொழுதும் தெளிவாக இந்த விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரங்கள் இனி உனக்கு விரும்பியதை எல்லாமும் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்களை எல்லாமும் யோசித்து என் பிள்ளை இனிமேல் ஒருபோதும் நீ கலக்கம் கொண்டு நிற்காதே. உன்னை தேடி வருவது இனி உனக்கு எதையெல்லாமும் உருவாக்குகிறதோ அதை எல்லாமும் சரியாகவே உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களுக்குமான ஒரு விருப்பத்தை இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். எந்த நிலையிலும் நாம் ஆசைப்பட்டது எல்லாமும் நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையை நாம் ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது. நமக்கு என்ன நடக்கப் போகிறதோ அதை எல்லாமும் நாம் எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான காலங்கள் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் உருவாக்கி தரக்கூடிய இந்த நேரங்கள் என்று இனி ஒட்டுமொத்தமான சூழ்நிலைகளையும் என் பிள்ளை
நீ சரியாக புரிந்து கொண்டு வாழும் பொழுது உனக்கான எல்லா காரணங்களையும் நீ எப்பொழுதும் போல நிறைவோடு பெற்றுக்கொண்டு நம்பிக்கையாக வாழ்ந்து காட்டிவிட்டாயானால் நடப்பதை எல்லாமும் என் பிள்ளை நீ சரிவர உணர்ந்து கொண்டு வாழ்ந்திடுவாய் என்பதுதான் உண்மை. இதைத்தான் உன் தாயும் சரியாக உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த ஆணை தேடி இந்த இடத்திற்கு நீ செல்ல வேண்டும். இல்லை என்றால் வரக்கூடிய செய்தி நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கிவிடும் என்பதனை மறந்து விடாது. எதிலுமே நம்முடைய எண்ணங்கள் எல்லாமும் சரியாக இருக்கும். எப்பொழுதும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் நமக்கு சரியான ஒன்றை நடத்தி கொடுக்கும். அதுபோல உன்னுடைய எண்ணங்களை நீ தெளிவுபடுத்தி கொண்டு இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டதை எல்லாமும் நீ நடத்தி கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டும். எந்த இடத்திலும் உன் நம்பிக்கையை நீ கைவிட்டு விடக்கூடாது. எந்த இடத்திலும் என் பிள்ளையின் மனதில் தோன்றும் விஷயங்களை நீ இல்லை என்று ஆக்கிவிடக்கூடாது. உனக்கு என்ன வேண்டும் என்று இருக்கிறதோ, ஏது வேண்டும் என்று இருக்கிறதோ அவை எல்லாமுமே சரியாக உனக்கு கிடைக்கும்படி அம்மா எப்பொழுதும் உனக்கு கை கொடுத்து உறுதுணையாக இருந்து காத்திடுவேன் என்பதனை நீ மறக்காதே. சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நமக்கு நிலைத்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சந்தோஷத்தை நாம் எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆயிரம் கஷ்டங்களும் சோதனைகளும் வரலாம், ஆயிரம் பிரச்சனைகள் வரலாம். ஆனால் இது மட்டுமே வாழ்க்கை என்று நினைத்து இந்த பிரச்சனைகளை இனி கடந்து விடவே முடியாது என்று நீயாகவே நினைத்து விடக்கூடாது. ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். தெய்வம் உனக்கு துணை இருக்கும் பொழுது இது எல்லாமும் உன்னை நிச்சயமாக கடந்து வர வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எத்தனையோ பிரச்சனைகளுக்குள் நீ சிக்கும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன் முன்னால் வந்து உன்னை காத்திருக்கிறேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் முன்னால் வந்து நான் நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்களை தந்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ சரி செய்து நின்று கொண்டு விட்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாமும் இனி உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ கட்டாயம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உனக்கான ஒவ்வொரு காரியங்களையும் என் பிள்ளை நான் முன்னிருந்து உனக்கு செய்யும் பொழுதெல்லாம் நீ எந்த இடத்திலும் உன் நம்பிக்கையை நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது. எந்த இடத்திலும் உன் நம்பிக்கையை நீ தொலைத்து விடக்கூடாது. உனக்கு வேண்டியது போல பல விஷயங்களை நான் சொல்லித் தருவதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டாயானால் உன் வாழ்க்கையில் இருப்பது யார், உனக்கு நல்லதை நடத்துவது யார், யார் உன்னை விட்டு விலகுவது என்பது போன்ற பல விஷயங்களுக்கான பதில் நிச்சயமாக உனக்கு கிடைத்துவிடும். இனி எல்லாமும் உன்னை தேடி வந்து நல்லபடியாக மேன்மைப்படுத்தும். எந்த விஷயங்களினாலும் என் பிள்ளை நீ உடைந்து போக மாட்டாய். எந்த சூழ்நிலைகளினாலும் என் பிள்ளை உன்னை நீ தளர விட்டு விட மாட்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களுக்கான தீர்வுகளை கொண்டுதான் இவர் வருகிறார். ஆனால் அதற்கு முன்பாக உன்னால் நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு சம்பவம் நடந்தே தீர வேண்டும். உன்னுடைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்ற ஒரு விஷயம் நிச்சயமான ஒரு முடிவை பெற வேண்டும். அதற்காக என்ன செய்ய வேண்டுமோ, என்ன நடக்க வேண்டுமோ அந்த விஷயம் சரியாக நடக்க வேண்டும். என் குழந்தையே, எதிரிக்குமே கெடுதல் நினைக்காத பிள்ளை அல்லவா என்னுடைய பிள்ளை. எதிரி கூட நம் முன்னால் சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா என் பிள்ளை. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய எதிரிக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கும் பொழுது தெய்வம் ஒருவருக்கு கஷ்டத்தை கொடுத்தால் நிச்சயமாக அதை உன்னால் பொறுக்க முடியாது. தெய்வம் ஒருவருக்கு கெடுதலை செய்ய நினைத்தாலும் அல்லது தெய்வம் ஒருவருக்கு தண்டனையை கொடுக்க நினைத்தாலும் அதை ஒருபோதும் முன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதுதான் உண்மை. இதையெல்லாமும் என் குழந்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் என்னவென்று உணர்ந்து கொள்ளும் இந்த நேரங்கள் முழுக்க உனக்காக வருகின்ற இந்த வராகி உன்னை சுற்றி சுற்றி வந்து உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்துவாள் என்பதனை நீ புரிந்து கொள். தெய்வம் உனக்கு எதையும் சரியான நேரத்தில் கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்.
அதுபோல இந்த ஆணினுடைய எந்த ஒரு செயல்பாடுகளையும் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. இவர் செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை முடிக்காமல் இங்கிருந்து செல்லப் போவது கிடையாது. அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் நாளை நான் சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் நடந்தே தீரும். என் குழந்தையே, உனக்கு பல கெடுதல்களை செய்து உன்னை கலங்கடிக்க வைத்து உன் மனதை நோகடித்து உனக்குள் பல வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்த ஒருவரைத்தான் நாளைய தினம் மிகப்பெரிய அளவில் இவர்கள் பழிவாங்க போகிறார்கள். அதாவது, ஒருவருக்கு கஷ்டத்தை கொடுத்தால் அந்த கஷ்டம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பாதிப்பை கொடுக்கும் என்பதனை இன்னொருவர் அனுபவித்தால் மட்டுமே அது தெரியும். இன்னொருவர் படுகின்ற வேதனையை வாயால் சொல்லிவிட்டால் மட்டும் புரியுமா? அது புரியாது. அதே கஷ்டத்தை இவர்களும் அனுபவித்தால்தான் இது என்னவென்று புரியும். அப்படியானால் இந்த ஆணினுடைய முடிவு என்ன தெரியுமா? அவரினுடைய பிள்ளையாக இருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தை ஒருவர் கொடுத்து விட்டு வேடிக்கை பார்த்தாரோ அதே கஷ்டத்தை அவருக்கு கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் இப்பொழுது முழு எண்ணமாக இருக்கின்றது. அந்த கஷ்டத்தை தான் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பது முழு சிந்தனையாக இருக்கின்றது. முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு சரியாக உன்னை வாழச் சொல்லும் இந்த நேரம். இனிமேல் எதற்கும் என் பிள்ளை கலங்காதே. இப்படி உனக்கு சோதனையை கொடுப்பவருக்கும் உனக்கு வேதனையை கொடுப்பவருக்கும் அதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்குள் வந்துவிட்டது என்றால், அதை திரும்ப அவருக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்கு வந்து விட்டது என்றால், இனிமேல் என் பிள்ளை எதற்கும் நீ பயப்பட வேண்டாம் அல்லவா? எந்த ஒரு விஷயத்திற்கும் நீ நிச்சயமாக கலங்கிவிட வேண்டாம் அல்லவா? உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே சில விஷயங்கள் இப்பொழுது எல்லாமும் நடக்க தொடங்கிவிட்டது. உன்னுடைய நன்மைகளுக்காகவும் உனக்கு நல்லது நடக்க வேண்டியும் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இப்பொழுதெல்லாம் உனக்கு சாதகமாக நடக்க தொடங்கிவிட்டது. உன்னுடைய உண்மையான எண்ணங்களும் உன்னுடைய உண்மையான சிந்தனைகளும் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லதை நடத்த வேண்டும் என்ற உன்னுடைய எண்ணமும் இப்பொழுது உனக்கு சாதகமாக நின்று இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த ஒவ்வொரு சோதனைக்கும் பதிலாக நிற்கப் போகிறது. இனிமேலும் என் பிள்ளை எதையும் யோசித்து நீ வருந்த வேண்டாம். எதை பற்றியும் சிந்தித்து என் பிள்ளை கலங்க வேண்டாம். இந்த ஆண் யார் என்று தெரிந்தால் நிச்சயமாக என் பிள்ளை இவர் செய்யக்கூடிய காரியங்களை நீயும் வேடிக்கைத்தான் பார்க்க முடியும். வேண்டாம், அவர்கள் பாவம் ஏதோ தவறு செய்து விட்டார்கள், அவர்களை விட்டுவிடு என்று எல்லாம் ஒருபோதும் முன்னால் சொல்லிவிட முடியாது. அப்படியெல்லாம் நீ சொல்லிக் கொண்டிருக்கவும் முடியாது. ஏனென்றால் செய்ய வேண்டும் என்று அவர் ஒரு முறை நினைத்து விட்டால் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. அவரினுடைய தாய் தந்தையரை நினைத்தாலும் தடுக்க முடியாது. அந்த அளவிற்கு வீரியம் கொண்ட இந்த ஆண் நாளை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நின்று ஒரு விஷயத்தை செய்ய போகிறார் என்றால் கட்டாயமாக என் பிள்ளை அது முழுக்க முழுக்க உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை நடத்தத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதும் போல இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்பதனை நீ உணரும் இந்த நேரம். இனி எல்லா நிலையிலும் என் பிள்ளை உனக்கான விஷயங்களை நீ நம்பிக்கையோடு பெற்று காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயங்களையும் நீ நடத்த வேண்டும் என்பதனை மறக்காது. முதலில் உன்னுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய காரணமில்லாத விஷயங்களை எல்லாமும் ஒரு ஓரம் தள்ளி வைத்துவிட்டு உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள். இந்த தாயின் அன்பு அரவணைப்பும் உனக்கு எல்லாவற்றையும் நிச்சயமாக்கி கொடுப்பதை முதலில் நீ புரிந்து கொள். எது நடந்தாலும் உடனடியாக நீ மனதை தளர விட்டு எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பி விடுகின்றாய். இதைத்தான் செய்யாதே என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்கின்றேன்.
நீ சொல்லும் பொழுதெல்லாம் தாயின் மனதும் வலிக்கிறதல்லவா? ஏனென்றால் உனக்காகத்தானே, உன்னை தேற்றுவதற்காகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அன்பை உனக்கு கொடுப்பதற்காகவும் தானே நான் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருகின்றேன். நான் எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயங்களிலும் உன்னுடைய மனதை மட்டும் நீ விட்டுவிடக்கூடாது. நடக்காது என்ற எண்ணம் ஒருபோதும் உனக்குள் வந்துவிடக்கூடாது. உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக ஒன்றன் பின் ஒன்றாக புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ அடுத்தடுத்து நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் இந்த நேரங்களை எல்லாமும் என் பிள்ளை இனிமேல் நீ உன் வசமாக்கிக்கொள். நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். எந்த நிலையிலும் என் குழந்தை நீ பின்தங்க நினைக்காதே. எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையை விட்டு நீ ஒதுங்க எண்ணாதே. உனக்கு தேவையான எல்லாமும் சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்கும்படி இந்த வராகி உனக்கு துணையாக நின்றிருப்பேன் என்பதுதான் உண்மை. அம்மா எப்பேற்பட்ட நிலையிலும் உனக்கு கை கொடுத்து உதவி செய்வேன் என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இனி உனக்காக நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறேனோ அவை அத்தனையும் உன்னை அடுத்தடுத்த நிலைகளில் சரியாக தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறக்காது. அடுத்தடுத்த நிலைகளில் உனக்குள் நல்ல மாற்றங்களை இந்த வாழ்க்கை கொண்டு தரும் என்பதனை நீ மறக்காதே. எதையுமே எதிர்பார்த்து இங்கு எதுவும் நடப்பதில்லை. உனக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால் அதற்கு தெய்வம் கை கொடுக்க வேண்டும். நாளைய தினம் சதுர்த்தி திதி. விநாயக பெருமானை பற்றித்தான் அம்மா இத்தனை நேரமும் பேசிக்கொண்டிருக்கின்றேன். விநாயக பெருமான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல தீமைகளை வேறறுத்து உனக்கு நன்மைகளை சொல்லிவிட வருகின்றார். உன்னை சுற்றி இருக்கும் பல தீய விஷயங்களுக்கு இவரிடமிருந்து உனக்கான நல்லதொரு பலன் நிச்சயமாக கிடைக்கத்தான் போகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் என் பிள்ளை ஒருபோதும் நீ உன்னுடைய சிந்தனைகளை மட்டும் தொலைத்து விடாதே. நீ நினைத்ததை விட பல சிறப்பான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. பல நம்பிக்கையான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் எண்ணி என் குழந்தை நீ பதறாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எது தேவை என்பதனை நான் நிச்சயமாக உனக்கு தெரியப்படுத்தாமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நல்லதொரு வாழ்க்கையும் நல்லதொரு வாய்ப்புகளையும் நீ எப்பொழுதும் கவனமாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எத்தனை நாளும் என் பிள்ளையினுடைய யோசனைகள் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பல தேவையற்ற விஷயங்களை கொடுத்திட்டாலும் இனி நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் நீ சரியாக புரிந்து விடுவாய். அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக வாழ்ந்து காட்டி விடுவாய் என்பதுதான் உண்மை. உனக்கென்று நான் இருப்பேன். அதுபோல விநாயக பெருமானினுடைய மிகப்பெரிய அருளால் நாளை உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த பல விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது. நாளைய தினம் நாளைய மாலை நேரத்தில் விநாயகரை காணச்செல். விநாயகரை நீ கண்டுவிட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கப் போவதை உன்னால் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள முடியும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னால் பல தெளிவான முடிவுகளை நிச்சயமாக கண்டுவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலங்களில் உன்னுடைய எண்ணங்கள் என்னவோ அது எல்லாமும் உன்னை சரியாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எதையுமே நிச்சயமாக உன்னால் தெளிவாக நடத்த முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே உன்னால் தெளிவாக உணர முடியும் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.
எந்த நேரம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்பது போன்ற உன்னுடைய எண்ணங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ இனிமேலும் யோசித்து கொண்டும் வருந்தி கொண்டும் நிற்காதே. உனக்கான தேவைகள் உன்னுடைய விருப்பங்கள் என்று இனி ஒவ்வொன்றுமே உன்னை சரியான முறையில் தேடி வர தயாராக இருக்கிறது. எந்த இடத்திலும் என் பிள்ளையின் மனதில் தோன்றுகின்ற சிந்தனைகளை நீ ஒருபோதும் கைவிட்டு விடாதே. உனக்கான பல நல்ல மாற்றங்கள் நடந்தே தீரும். என் பிள்ளை ஆசைப்பட்ட விஷயங்கள் உனக்கு கிடைத்தே தீரும். நம்பிக்கையோடு இரு. இனி நீ யோசிப்பதை விட உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என்றும் நான் இருக்கிறேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.